ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது, மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர, கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். காலபுருஷனின் 12ஆம் பாவம், அதாவது விரய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா? அப்போது எப்பவுமே ஏதாவது ஒரு செலவுகளை சந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு ராசி லக்னம் எதுங்க? மீன ராசி, மீன லக்னங்க. இதுலேயும் குறிப்பாக பாருங்கள், ஏதாவது ஒரு செலவு, ஏதாவது விரயம், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறது. இதில் தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். அப்போ கர்ணன் விரயம் பண்ணிகிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கடுத்தது பாருங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரம். சாதாரண நட்சத்திரம் இல்லைங்க உத்திரட்டாதி, உங்களை தாங்க சொல்கிறேன். உத்திரட்டாதி அப்படின்னாலே காமதேனு பிறந்த நட்சத்திரம், பசு பிறந்த நட்சத்திரம். அப்போது பசு என்ன கொடுக்குங்க? பாலை கொடுத்து கொண்டே இருக்கும். விரயம், அது விரயம் பண்ணும் அடுத்தவர்களுக்காக. ஏன்னா 12ஆம் பாவத்தில் கரெக்டாக வரும். அதுக்கடுத்தது பாருங்கள், ரேவதி நட்சத்திரம் வந்துடும். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னும் போது மீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஒரு பரிகாரமாக சொல்லுவாங்க, மீனுக்கு உணவு போடு, மீனுக்கு உணவு போடு, மீனுக்கு உணவை விரயம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போது 12ஆம் பாவத்தில் உள்ள, அதுவும் நீர் ராசியாக வரும், கடல் ராசியாகவும் வரும் மீன ராசி, மீன லக்னம். அப்போது மீன்களுக்கு உணவு கொடுக்கும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கும், எல்லாருக்குமாகவே வாழ்ந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மனநிலை உள்ள மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில்
மாதத்தின் பலன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லப்படுற குரு பகவான், ராசி அதிபதியும் குரு பகவான் தான். 10ஆம் வீட்டு அதிபதி தனுசு லக்னம் வரும். அப்போ அவரும் குரு பகவான். அவர் இது நாள் வரை 4ஆம் வீட்டில் அமர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்து எங்கேயும் நகர முடியாமல் இவ்வளோ நாள் சும்மா ஜாலியாக ஒரு பட்டுன்னு வீட்லேயே கம்ஃபர்ட்டாக உட்காந்துருந்த நீங்கள் இப்போது அதிசாரமாக உச்ச குருவாக எங்கே வர்றாரு? சிறப்பான ஒரு இடம் கடகராசிக்கு வரார். அங்கேருந்து பாருங்கள் 9ஆம் பார்வையாக சந்தோஷமான ஒரு நிகழ்வு, குழந்தைக்குண்டான ஒரு சந்தோஷமான நிகழ்வு, லாட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வு, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஒரு சந்தோஷமான நிகழ்வு, கோயில் கும்பாபிஷேகம் வருது, கோயில் கட்டி கொடுக்குற ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஏன்னா அங்கேருந்து 9ஆம் பார்வையாக நேராக உங்கள் ராசியில் இருக்க சனி பகவானே பார்த்துருவார். நார்மலாக பார்த்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தீங்கனாலே 2 பேர் இணைவுன்றது வேறு லெவல் சிறப்புங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு யாராக வருவாங்க? தனுசு ராசி குரு பகவான், தர்ம அதிபதி. 10ஆம் வீடு மகர ராசி தர்ம கர்மாதிபதினு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவானையும் குரு பகவானையும் 9, 10 அந்த தர்ம கர்மாதிபதி அவரை தர்ம அதிபதி அதிசாரமாக கர்மாதிபதியான சனி பகவானை பார்க்குறது மிக சிறப்பான ஒரு காலம் இது, அதிசார குரு பெயர்ச்சி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லப்படுற ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லப்படுற 6ஆம் வீடு 6ஆம் பாவம் சொல்லப்படுற சூரிய பகவான் உங்கள் வீட்டிற்கு 8ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதாவது துலாம் ராசிக்கு நீச்சமாகிறார். 6ன்னா ருணரோக சத்ரு, வழக்கு, வம்பு, தும்பு, கோர்ட்டு கேஸு வழக்கு இது இருக்கு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை. இது 8ஆம் பாவமாக வரும்போது ஒரு சில இது நாள் வரைக்கும் நிலுவையில் இருந்த ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வம்பு தும்பு வழக்குகள் கோர்ட்டுக்கு போயிட்டு சாதகமான ஒரு பலனை கொண்டு வர காலம் இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாள் வரைக்கும் தடை தாமதங்கள் இருந்த விஷயமும் இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நற்பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், உங்கள் வீட்டின் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் 4க்கும் 7க்கும் புதனாக வந்துடுவார். கரெக்டுங்களா? அதாவது மிதுன வீட்டுக்கும் கன்னி வீட்டுக்கும் புதன். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் 9ஆம் வீட்டில் புதன் பிரவேசிக்கிறதும் வெறு சிறப்பான ஒரு காலம் சொல்லலாம். தாயின் உடல் நலத்தில் மட்டும் சிறு கவனம் தேவை. அதே மாதிரி செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு சில செலவுகள், விரயங்கள், படிப்பு சம்பந்தமான ஒரு சில செலவுகள், விரயங்கள் உண்டு. வார்த்தையில் மிக கவனம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஜாஸ்தி பேசுகிறத இந்த ஒரு மாதம் கொஞ்சம் 1.5 மாதம் அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா எங்கேருந்து விருச்சக ராசிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் ஜாஸ்தி பேசுகிறது, கோபமாக பேசுகிற விஷயத்த மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் மட்டும் செவ்வாய் பகவான் அடுத்து தனுசு ராசி. அதே நேரத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் மட்டும் தோரம்பருப்பில் செய்யப்பட்ட சாதம் இல்லை கொண்டக்கடலையில் செய்யப்பட்ட சாதம், இந்த 2த்தில் கொண்டக்கடலை பிரசாதம், தோரம்பருப்பில் செஞ்ச சாம்பார் சாதம், இதை முருகப்பெருமான் கோவிலுக்கு பிரசாதமாக கொடுக்கறது, சிவபெருமான் கோயிலில் போய்ட்டு பிரசாதமாக கொடுக்கறது, இதை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஐப்பசி மாதம் மிக மகிழ்ச்சியான மாதமாக கழியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.